ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷார்ட் நேம் ஐ வாண்ட் யூ வேம்பயர் அண்ட் ஹியூமன் லவ் ஸ்டோரி. ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வியோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹாலோவின் பார்ட்டிக்கு என்ன காஸ்டியூம் போடலான் இருக்க? நான் இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் வேட்டையாடுவாங்க தெரியுமா, அந்த காஸ்டியூம் தான் போட போகிறேன் அப்படின்றாரா. என்னடா சொல்கிற, வேம்பயர்ஸுங்கிற ஒன்று இல்லவே இல்லை, ஆனால் நீ அந்த மாதிரி காஸ்டியூம் போட போறியா? ஏன் இப்போது ஹாலோவின் பார்ட்டியில் வேம்பயர் வேஷம் கண்டிப்பாக போடுவாங்கல்ல. ஆமாம், அதை வேட்டையாடுறவனா நான் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமாக கேட்குறாரு. நீ கேட்குறதே சரியில்லையே. அப்போ வேம்பயர்ஸ் இருக்குன்னு நீ நம்புறியா? ஆமாம், நான் நம்புகிறேனோ இல்லையோ, எனக்கு அதை போடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நான் இந்த டைம் அந்த காஸ்டியூம் தான் போட போகிறேன் அப்படின்றாரா. இதை பக்கத்தில் ஒரு பையன் கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் அவனோட கண்ணில் மாஸ்க் போட்டிருக்கான். அதுக்கு நம்ம வியோட ஃப்ரெண்டு, அப்படியே திரும்பாமல் ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து திரும்பி பாருடா. ஒரு பையன் சம்மந்தமே இல்லாமல் ஹாலோவின் பார்ட்டி வர இன்னும் 5 டேஸ் இருக்குது, ஆனால் இப்போ கூட மாஸ்க் போட்டிருக்கான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுதுரா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துட்றாரு. பார்த்தா அந்த பையன் நம்ம வியோட குரூப் இருக்குல்ல, அதையே தான் கண்காணிச்சிட்ருக்கான். என்னடா அவன் இப்படி பார்த்துட்ருக்கான் நம்ம குரூப்பை, இதுக்கு தான் நான் பார்க்காதன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்களா. அவனே சின்ன பையன் மாதிரி இருக்கான், அவனை போய் சந்தேகப்பட்டு என்னடா பிரயோஜனம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறாரு, அந்த பையன் மட்டும் தனியாக வந்திருக்கான் அப்படின்றாங்க. அப்போ நீயே திரும்பி பார்க்க வேண்டியது தானே, இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பத்துக்குள்ளேயே உன்னை அடிச்சுன்னு வச்சுக்கோ, நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு பிடிச்சி நிறுத்துறாங்க. பார்த்தா அந்த பையன் பக்கத்தில் இன்னொரு பையன் இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஒரு குட்டி பையன் தாண்டா இருக்கான் அப்படின்றாங்க. ஒரு வேளை சம்திங் நம்ம சும்மா கூட பண்ணலாம், ஏன்னா அவன் அண்ணா சும்மா அவனோட காஸ்டியூம் அங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஆமாம், நம்ம ஏன் சந்தேகப்பட்டுட்டு சும்மா நார்மலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஒரு நிமிஷம் இரா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அவர் டேபிளில் இருக்க ஒரு கிளாஸை தள்ளி விட்டுறாரு. அது கீழே விழுந்து கண்ணாடி தானே, ஸோ உடஞ்சிருது துண்டு துண்டாக. அதை வந்துட்டு ஐயோ விழுந்துருச்சு அப்படிங்கும்போது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இல்லை, என் மேலே தானே தப்பு, ஸோ நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகிறாரா, கையில் கிழிச்சிருது. ஸோ பிளட் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனேயே அந்த ஸ்மெல்லை நம்ம அந்த குட்டி பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் எழுந்து பக்கத்தில் வரான். அதை பார்த்த உடனேயே அந்த அண்ணா இருக்கான்ல, அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்க்காகுது. ஐயையோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் அந்த பையன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான். பக்கத்தில் வந்துட்டு ஷோல்டரில் கையை வைக்க வரான். அதுக்குள்ள அந்த சின்ன பையனோட அண்ணா பிடிச்சி இழுத்துடுறாங்க. அந்த பையன் இருக்கான்ல, அதான் அந்த அண்ணா, அவன் கையில் இருக்க ஒரு கர்ச்சீஃபை எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து இதை கட்டி விடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 பேருமே வேக வேகமாக கிளம்புறாங்க. அதுவும் அந்த அண்ணா இருக்கால, அவன் அந்த குட்டி பையனை வேக வேகமாக இழுத்துட்டு போகிறான். ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவன் அந்த இடத்துலையே இல்லை. அந்த குட்டி பையன் அவங்க அண்ணாட்ட கேட்குறான், அண்ணா எதுக்குன்னா என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்த? இதனால தான் உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வராமல் இருந்தேன். பாரு, இப்போ நீ என்ன பண்ண போகிற? நீ மட்டும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அங்கே இருக்க அந்த ஹியூமன்ஸுக்கெலாம் நம்ம வேம்பயர்ஸ்னு தெரிஞ்சிருக்கும்டா அப்படின்றாங்க. போடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பையன் குடுகுடுன்னு ஓடுறான். இவனுக்கு கொழுப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஜேகேவும் போகிறாரு. முடிஞ்சா என்னை பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பவரை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறான். நில்லு, இந்த மாதிரி சிட்டியில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ வேகமாக அப்படி போகும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றாங்களா. அப்போது அங்கே ஒரு வழியில் ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு. இதை ஜேகே பார்க்குறாங்க. நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அண்ணா இருண்ணா, அந்த பாப்பா அழுவுது அப்படின்றாங்களா. இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கீழே இறங்குறாங்க. அது கால்லேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா அதுக்கு அடிபட்டுருக்கு. இதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த குட்டி பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட பல்லெல்லாம் அப்படியே பெருசாகுது. அந்த பாப்பா கிட்ட கடிக்கிற மாதிரி வரான். அந்த பாப்பா கண்ணை மூடி அழுதுட்டுருக்கா, அதனால் கண்டுக்கல. ஒரு நிமிஷம் இங்கே இருன்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பால் அடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாரு தம்பியை. இப்போ நம்ம ஜேகே அந்த பாப்பா பக்கத்தில் போயிட்டு, என்னால் முடியும், நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஏதோ டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சிருக்காரு. அதை எடுத்து அந்த பாப்பா காலில் வச்சு விட்றாரா. டக்குன்னு அந்த காயம் மறைஞ்சிருது. இதை பார்த்தோன்னே இந்த பாப்பா சிரிக்குது.
அண்ணா நீங்கள் மேஜிக் பண்ணுறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம் அப்படியே வச்சுக்கோயேன், இப்போ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஒரு லாலிபப் எடுத்து குடிக்கிறாரு. வாவ் சூப்பர், நீங்கள் லாலிபப்லாம் எடுத்து குடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஜேகே யோசிக்கிறாரு. அந்த கடையிலேருந்து வரும்போது தம்பியை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு லாலிபப் எடுத்து வந்திருப்பாரு, அதை தான் கொடுக்குறாரு. தென் நம்ம வியோவியோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைடு நடந்து வந்துட்டு இருக்காங்களா. வர வழியில் ஒரு அம்மா தன்னோட குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக அப்படியே அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் என் குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. வியோட கேங் கிட்ட வந்து இந்த குழந்தைய எங்கிட்ட பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நாங்கள் பார்க்கல, இந்த பொண்ணு தான், பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வி கிட்ட அவங்க நம்பர் கொடுக்குறாங்க. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போயிட்டுருக்க வழியில் ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு. அதான் அந்த பாலடைஞ்ச இடத்து வீட்டு சைடு தான் வராங்க. அங்கே யாரோ கத்திட்டு இருக்காங்க. யாரடா இங்கே கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேம்பயர் எது இருக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு கலாய்க்கிறாங்களா. இருந்தா என்ன, அதை கண்ட்ரோல் பண்ண தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனால் அந்த சின்ன பையன் தான் இருக்கான். ஓ என்னடா இந்த சின்ன பையன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மயங்கி விழுந்து கிடக்கான். அவனுக்கு அங்கே இருக்க அந்த டஸ்ட் அலர்ஜி சேரவே இல்லை. ஸோ மயங்கி விழுந்துட்டான். இதை பார்த்தோன்னே அந்த பையனை தூக்குறாங்க. இந்த பையன் ரொம்பவே கோல்டாக இருக்கான்டா, இவனுக்கு உடம்பு சரியில்லையா என்ன, இவன் கூட ஒரு பையன் இருந்தான், அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வியும் சேர்ந்து தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனை இப்படியே விட்டால் சரி வராதுடா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்காவது கூப்பிட்டு போகணும் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த சைடு நம்ம ஜேகே அந்த குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை நம்ம வி நோட் பண்ணுறாரு. ஹேய் நெல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வி கையில் அந்த குட்டி பையன் இருக்கான். ஹேய் என் தம்பி நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் தம்பியை அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு வந்துட்ட, இப்போ இந்த பாப்பாவை இங்கே தூக்கிட்டு வர சரியில்லையே, உன்னை பார்த்தா எனக்கு. ஹே அப்போ இந்த பையன் உன் தம்பி இல்லையா, நீ கிட்னாப்பரா, குழந்தைங்க கடத்துறவனா நீ, இது ஒன்று போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை அப்படியே வந்து பின்னாடி பிடிக்கிறாரு. நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, தயவு செஞ்சு விடு, நான் ஒன்றும் கிட்னாப்பர்லாம் இல்லை, அவன் என் தம்பி அப்படின்றாங்க. இல்லை அங்கே பாரு அவன் எழுந்திருக்க கூட இல்லை, அப்படியே மயங்கி கிடக்குறான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பா வேறு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாப்பா, அண்ணா நீங்கள் அவனை விடுங்க, அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுதா. என்னது நல்ல பையனா, இந்த லாலிபப்பை இவன் அவனை கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இந்த அண்ணா தான் எனக்கு லாலிபப் கொடுத்தாங்க, இவங்க அப்போ நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லுதா. அட லூஸு, இவன் உனக்கு கடத்துறதுக்காக உனக்கு லாலிபப் கொடுத்துருக்கான், இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்ல பையன், ஏன்னா எனக்கு அடிபட்டுருந்துச்சு, அவரோட பவரை யூஸ் பண்ணி மேஜிக் பவரை யூஸ் பண்ணி என்னோடய காலில் சரி பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதா. என்ன உனக்கு மேஜிக் ட்ரிக்லாம் தெரியுமா, இதை வச்சு குழந்தைங்களை ஏமாற்றி கடத்திட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு வி பேசிக்கிட்டே இருக்காரா. அப்போ நம்ம ஜேகே அப்படியே பின்னாடி திரும்பி வீக்கு பின்னாடி வந்து அப்படியே வியோட கழுத்தில் கையை வச்சுட்டு நானும் என் தம்பியும் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த சைடு என் தம்பிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த வீட்லேயே இருக்க சொல்லிட்டு இந்த பாப்பாவை அவங்க அம்மா கிட்ட விடலான் தான் நான் வந்தேன், ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ஸோ இந்த பாப்பாவை விடணும், என்னை விடு அப்படின்றாரு. விட மாட்டேன்டா உன்னை நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், நீ புள்ள பிடிக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வச்சு ஜேகேவோட மாஸ்க்கு கலட்டிடுறாரு. ஜேகேவோட கண்ணை ஃபஸ்ட் டைம் நம்ம வி பார்க்குறாங்களா. பார்த்தோன்னே அப்படியே அந்த கண்ணோட அழகில் விழுந்துடுறாங்க. என்ன உன் கண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, இருந்தாலும் நான் உனக்கு மயங்க மாட்டேன், ஏன்னா நீ ஒரு குழந்தைய கடத்துகிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, இதோ அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்த்த உடனேயே அவங்க அம்மா ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. எப்படிடா உனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படிடா அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க. இல்லைடா இந்த வழியாக தான் இவங்களும் வந்தாங்க, நீயும் இங்கிட்டு போனியா, அதனால தான் இவங்களும் இங்கே சைடு கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ இந்த குழந்தை கூட கிடச்சிருச்சுல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா பொசிஷன் இது, ரெண்டு பேரும் என்னடா இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அது வந்து டேய் இதை நான் பண்ணலடா, அவன் தாண்டா என்ன பிடிச்சிட்ருக்கான், இவன்ட்டு என்னை காப்பாற்றுங்க, இவன் ஒரு குழந்தை கடத்துற வேண்டாம் அப்படின்றாங்களா. அப்போ கரெக்டாக ஜேகேவோட தம்பி எழுந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க என் அண்ணனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே தள்ளி விடுறாரா. இவன் இந்த குட்டி பையன் தள்ளின போஸ்க்கு அப்படி போய் விழுந்துடுறாரா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்த்துட்ருக்காரு. என்னடா நீ இவ்வளோ வீக்காக வருப்பா, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுத்து எழுப்பி விடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என் அண்ணன் ஒன்றும் கிட்னாப்பர்லாம் கிடையாது, என் அண்ணன் சொன்னது உண்மை தான் அப்படின்றாங்களா.
இவ்வளோ நேரம் நீ மயக்கத்தில் தானே இருந்த? ஆமாம், நான் மயக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் என் காதில் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுச்சு. என் அண்ணன் ஒன்றும் கிட்னாப்பர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவன் என் அண்ணன். நானும் என் அண்ணனும் இந்த வழியாக நடந்துட்டு இருந்தோம். அந்த பாப்பா அழுதுட்டு இருந்தேன். இந்த பாப்பாவை நான் அவங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் தான் இந்த வீட்டில் விட்டு போனான். ஆனால் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கனால இந்த இடத்துல நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த குட்டி பையன். அப்போ தான் நம்ம நம்புறாரு. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நீ எனக்கு தெரியுது நீ அவனை எவ்வளோ கோவமாக இருக்கன்னு. ஆனால் நான் தெரியாமல் தானே பண்ணேன் அப்படின்றாரா. அதுக்கு நம்ம ஜேகே, இல்லை பரவாயில்ல, நீ நல்லது தான் பண்ணியிருக்க. யார் இந்த இடத்துல இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நீ நீ ஒரு குட் பர்சன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்களா. ஜேகே அப்படி சொல்லவும் வீக்கு குஷியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜேகேவோட கண்ணை பார்த்தே நம்ம விழுந்திருப்பார்ல. இப்போ ஜேகே நல்லவனு தெரிஞ்சும் ஜேகே பாராட்டவோ இன்னுமே பிடிச்சிருத்து. தென் டைம் ஆகிடுச்சு, வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அப்போ நம்ம சரி போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஜேகேவும் குட்டி பிரதரும் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. வீக்கு அங்கேருந்து போகவே மனசு வரல. அப்போது ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்களா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என் பேரை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? நம்ம 2 பேரும் பார்க்குறது இதுவே கடைசி டைமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. ஆனால் இது கடைசி டைமாக இருக்கணும்னு நான் நினைக்கலையே. இனிமேவும் நம்ம பார்க்கணும்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரா. ஜேகே திரும்பி பார்த்துட்டு அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தென் இப்போ நம்ம ஜேகே அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா உள்ளே இருக்காங்க. குட்டி தம்பியை பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தனியாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி. உன் அண்ணன் பாரு உன்னை கஷ்டப்பட்டு தேடிட்டு வந்திருக்கான். இனிமேல் வெளியே போனால் உன் அண்ணனுக்கு தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. எவ்வளோ நாள் தான் எங்களை இப்படி அடைச்சி வைப்பீங்க? எங்களுக்கும் வெளியே போகணுன்னு ஆசை இருக்காதா? ஆனால் நம்மளை பிடிக்கிறதுக்குன்னு வேம்பயர் ஹண்டர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கையில் மட்டும் நீங்கள் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான். எனக்கு இருக்கிறத நீங்கள் 2 பசங்க. ஸோ உங்களை எப்படி நான் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அந்த குட்டி பையன், அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனிமேல் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அண்ணா நீ என்னை மன்னிச்சிடு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல அப்படின்றாங்களா. பரவாயில்ல, இப்போ வந்து நீ புரிஞ்சுக்கிட்டியே. ஜேகேவோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டைம் ஹாலோவின் பார்ட்டி அன்னைக்கு நீ உன்னோட அண்ணன் நான் அப்புறம் உன் அம்மா நம்ம 4 பேரும் ஜாலியாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்றாங்களா. குட்டி தம்பிக்கு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ண இனிமேல் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரி ஜேகே நாளையிலேருந்தே நீ யூனிவர்சிட்டி போக போகிற அப்படின்றாங்களா. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. நீ எதனால் சேடாக இருக்கன்னு எனக்கு தெரியுது, நீ ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உன்னால் இப்போ அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுதா ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நான் இப்போ தான்ப்பா கற்றுட்ருக்கேன், நான் 2 பேர்த்துக்கு அந்த மாதிரி பண்ணேன்ப்பா அப்படின்றாங்களா. நம்ம குட்டி தம்பி அப்பாப்பா ஆமாப்பா 2 பேர் பிளட் வந்துச்சுப்பா, அண்ணா அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி தெரியுமா அதை சூப்பராக கிளியர் பண்ணான் அப்படின்றாங்களா. என்னது கிளியர் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அண்ணாக்கு பிளட் வந்துச்சு. அப்போ நம்ம ஜேகே கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்தாப்பா. அப்புறம் ஒரு குட்டி பாப்பாவுக்கு பிளட் வந்துச்சு. நம்ம ஜேகே அதை அப்படியே மறைய வச்சான்ப்பா அப்படின்றாங்களா. வா சூப்பர், நீ ஜேகே கற்றுக்கிட்ட, அப்போ நீ நாளையிலேருந்து யூனிவர்சிட்டி போகலாம் அப்படின்றாங்களா. ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான். ஏன்னா அவரால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. அப்பா திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. இப்போ அப்பாவே சொல்லவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகே யூனிவர்சிட்டி போகிறாங்களா. அப்போ நம்ம வியோட கேங்கு வெளியே நின்று எல்லாத்தையும் புள்ளி பண்ணிகிட்ருக்கு. ஜேகே அவர் பாட்டுக்கு வேகமாக போகிறாரு. இப்போ கூட மாஸ்க் போட்டிருக்காரு, ஐ மாஸ்க் தான். இப்போ நம்ம வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பாருடா மாஸ்க் பாய் வந்துட்டான் அப்படின்றாங்க. என்னது மாஸ்க் பாயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. வீக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா திரும்பி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துருப்பார்ல, அதே மாதிரியே பார்க்குறாருல. அதனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்காரா. மாஸ்க் போட்ட பையனே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜேகே கண்டுக்காமல் போகிறாங்களா. இப்போ மட்டும் நீங்கள் வரலைன்னா இந்த யூனிவர்சிட்டி வெளியவே நிற்க வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, நான் வெளியே நின்னா என்ன உள்ளே நின்னா உனக்கு என்ன அப்படின்றாங்களா. டேய் உன்னை நிற்க வைக்க போகிறதே நான் தான்டா அப்படின்றாங்க. முடிஞ்சால் அதை பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நம்மளோட இவ்வளோ கோவப்படுத்து, நம்மளை ஒருவேளை மறந்துட்டானோ, உனக்கு ஞாபகம் இல்லையா, இங்கே பாரு இந்த கர்ச்சீஃப் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நேற்று வீக் ஒரு கர்ச்சீஃப் கொடுத்துருப்பார்ல, அந்த கர்ச்சீஃபை காட்டுறாங்களா. ஐயோ இது உன்கிட்டயா இருக்குது, கொடு அது எனக்கு வேணுன்றாங்க. அது எப்படிப்பா, இதில் என் பிளட்டு மிக்ஸ் ஆகிருக்கே அப்படின்றாங்களா. இல்லை அப்போ எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போகிறாரு.
இப்போ மட்டும் நீ நிற்கலன்னு வச்சுக்கவேன், அந்த மாஸ்க்கை நான் கழட்டிருவேன் அப்படின்றாங்க. என் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதா, ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்க. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? கரெக்டாக பெல் அடிக்குது, எல்லாமே கிளாஸ் ரூம் போகிறாங்க. பார்த்தா நம்ம வியும் ஜேகே ஒரே கிளாஸ் தான். ஆனால் நம்ம பின்னாடி உட்காந்துருக்காரு, ஜேகே முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இப்போலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஜேகே என்னடா நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தான், இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான், திருந்திட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விட்டுடுறாங்க. சார் வராரா, சார் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜேகே மாஸ்க்கு கழட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஒரு வேளை இவனுக்கு நம்ம பிடிக்கலையோ, அப்போ நம்ம இவன்கிட்ட பேச வேணாம், அவனா வந்து பேசட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஹாலோவின் பார்ட்டி நடக்க போதில்ல. ஸோ வியோட கேங் தான் நம்ம ஸ்கூல்லையும் கோஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்காக காஸ்டியூம் ரூம்குள்ளே போகிறார். அந்த இடத்துல ஒரு ஹண்டர் ஐ மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்க் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை கண்ணில் எடுத்து போடுறாரு. அவருக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என்ன இந்த மாஸ்க்கை போட்டோன்னே எனக்கு நான் மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மெல்லமாக நடந்து வந்துட்டுருக்காரா. ஏதோ பக்கத்தில் வேம்பையர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி நடந்து தலைவலியில் போயிட்டுருக்காரு. அப்போது முன்னாடி போகிற ஜேகேவை பார்க்குறாங்க. எனக்கு ஏன் இவன் பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது, இவன் பக்கத்தில் எனக்கு இவனை பிடிக்கணும்னு தோணுது, இவனை நான் விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. திடீர்னு நம்ம காக்காலாம் கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. என்னாச்சு, எனக்கு ஏன் இப்படி வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிற ஜேகே மேலே கையை வைக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னை காப்பாற்று, யாரோ என்னை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரா. ஜேகேக்கு என்னடாச்சு, இவனுக்கு ஏன் அவன் இப்படி ஃபீல் பண்ணுறான், எதுக்கு இவன் என்ன ட்ரை பண்ணுறான் கொல்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நம்ம ஜேகே கண்ணில் போட்டிருக்க அந்த மாஸ்க்கை பார்க்குறாங்க. இந்த மாஸ்க் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீ கண்ணில் போட்டிருக்க அந்த மாஸ்க்கை கழட்டு அப்படின்றாங்க. இல்லை, என்னை இந்த மாஸ்க்கை கழட்ட விட மாட்டேங்குது ஜேகே, என்னை காப்பாற்று அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட பவரை வச்சு மயக்கம் போட வச்சிட்டாரு. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்களா. இங்கேருந்து அப்படியே ஒரு பவரை யூஸ் பண்ணி ஜேகேவோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜேகேவோட அப்பா அங்கே இருக்காங்க. என்னாச்சு ஜேகே, யார் இந்த பையன் அப்படின்றாங்க. அப்பா, அந்த பையனை விட அவன் கண்ணில் போட்டுருக்க அந்த மாஸ்க்கு பாருங்கப்பா அப்படின்றாங்க. இந்த மாஸ்க்கு ஜேகே, இது ஹண்டர் மாஸ்க் ஜேகே அப்படின்றாங்க. என்னப்பா வேம்பயர் ஹண்டர் அப்படின்றாங்க. இது எப்படி இவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அப்பா எனக்கு தெரிலப்பா, இவன் இதை போட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்னை தொட்டு என்னை கொலை பண்ண வந்தான்ப்பா, என்னை இந்த மாஸ்க் கண்ட்ரோல் பண்ணுது, என்னை தயவு செஞ்சு காப்பாற்று ஜேகேன்னு சொன்னான்ப்பா. அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு, அதனால தான்ப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாரு. அதுக்கு அவங்க அப்பா, நல்ல வேலை பண்ணா, இந்த மாஸ்க்கை நமக்கு எப்படியாவது ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லைனா அவன் உண்மையாலுமே அந்த ஹண்டரோட கோஸ்ட்டுக்கு இவன் எப்பயும் அடிமையாகியிருப்பான் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், இந்த மாஸ்க் ஒரு பழைய ஹண்டர் இருக்காரு, அவருக்கு சொந்தமானது. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சோல் இந்த மாஸ்க்குள்ளே இருந்திருக்கு, அதனால தான் இப்படி ஆயிருக்கு. அப்பா, இப்போ இந்த மாஸ்க் என்னப்பா ஆச்சு அப்படின்றாங்க. நீ உன்னோட பவரை வச்சு அவனை மயக்கம் போட வச்சுட்டல்ல. இந்த மாஸ்க் சோலோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஹியூமன் நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக, அதாவது மயங்கியிருக்காங்களோ இல்லை அவங்களோட கண்ட்ரோல் அவங்க இல்லாமல் இருந்தாங்களோ, இந்த மாஸ்க்கால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஹியூமன் நார்மலாக இருக்கணும், அப்போ தான் அந்த மாஸ்க்கால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்களா. அதனால தான் இப்போ இந்த மாஸ்க்கால் எதுவும் பண்ண முடியலையாப்பா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம இந்த மாஸ்க்கை உடனே கழட்டி ஆகணும், அதுக்கு நம்ம இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்றாங்களா. எனக்கு தெரிஞ்சு இவனை காப்பாற்ற ஒரே வழி, ஒன்று நம்ம இவனை வேம்பயர் ஆக்கணும், அப்படி இல்லைனா இவனை கொல்லணும் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், இவனை கொன்னாதான் இந்த மாஸ்க்கு மறுபடியும் உயிர் வராது, இவனை செத்ததுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை நம்ம ஈஸியாக கழட்டிடலாம், அப்படி இல்லைனா நம்ம வேம்பயராக மாற்றியே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ குட்டி தம்பி ஓடி வந்து, இந்த அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்களா. தம்பி, இப்போ நீ வெளியே போ, இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இவங்க கண்ணில் இருக்க இந்த மாஸ்க் நல்லா இருக்கே, அதை நான் போட்டுக்கவா அப்படின்றாங்க. அதை மட்டும் நீ தப்பு மட்டும் பண்ணிடாதா, ஏன்னா இது நம்ம வேம்பயர் ஹண்டரோட மாஸ்க்கு அண்ணா, அப்போ இவனை வெளியே துரத்துக்கணும் அப்படின்றாங்களா. இல்லை, இவன் கண்ணில் இது போயிடுச்சு, நம்ம இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், இதை எடுக்கணும் அப்படின்றாங்களா. சரி, அப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பா, இப்போ வர வழியே இல்லையா, நம்ம இவனை வேம்பயராக மாற்றியே தான் ஆகணுமா அப்படின்றாங்க. ஆமாம், இவனுக்கு உயிரோடு இருக்கணும்னா இவனை நம்ம வேம்பயராக மாற்றிக்கணும், ஆனால் அவன்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்க. சரிப்பா, எனக்கு இவன் உயிரோடு இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பைட் பண்ணி அவரோட பிளட்டை கொஞ்சம் குடிக்கிறாரு. அப்புறம் ஒரு பிளட்டு வேற நம்ம ஜேகேவால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா. ஸோ வியோட பிளட்டை பாதி குடிச்சிடுறாரு, ஜேகேவோட பிளட்டை கொடுக்குறாரு. இதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. ஜேகேவோட அந்த பல் ரெண்டும் அப்படியே பெருசாக இருக்குது.
இப்போ நம்ம வியோட உடம்புல வாம்பயரோட பிளட் இருக்குல்ல. ஸோ அந்த மாஸ்க்கால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு வாம்பயரோட உடம்புக்குள்ள இருந்தே வாம்பயர் இது பண்ண முடியாதுல்ல. அப்படியே அந்த மாஸ்க் கழண்டு விழுது. ஜேகேவோட அப்பா இப்போ அந்த மாஸ்க் அப்படியே எரிச்சிடுறாரு. அப்பா இப்போ அவன் வேம்பயர் ஆகிட்டானே, இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு இவனால் சூரியன் கிட்ட நிற்கவே முடியாது. ஸோ இவனை நம்ம வீட்டில் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன். அதை இவன் சாப்பிட்டானா இவனால் வெளியே வர முடியும் அப்படின்றாங்களா. அப்பா சரிப்பா, அப்போது நான் யுனிவர்சிட்டி போகிறேன்ப்பா அப்படின்றாங்க. அது மட்டும் ஏன்னா நீ இப்போ தான் ஒரு ஹியூமனோட பிளட்டை குடிச்சிருக்க. ஸோ நான் உனக்கும் அந்த மருந்து கொடுத்தே ஆகணும். ஸோ நீயும் அந்த பையனும் இங்கே தான் இருக்கணும். நீ வேணால் அந்த பையனை பார்த்துக்கோ. அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவனுக்கு அவன் முடிச்சதுக்கப்புறம் நீ அவனுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்கிறனாலும் சொல்லு அப்படின்றாங்களா. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அவனையும் இப்படி வேம்பயர் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சோடனேயே என் கண்ணில் ஒரு மாஸ்க் இருந்துச்சு ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன்னா ஜேகே தானே லாஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. ஜேகே ஓடி வந்து என்னாச்சு வி அப்படின்றாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ இப்போ என் வீட்டில் தான் இருக்க. வீக்கு எழுந்தோடனே பசிக்க ஆரம்பிக்குது. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கத்துறாரா. இவர் நம்ம ஜேகே அவர் ஹியூமன் நினச்சிக்கிட்டே இரு நான் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது ஜூஸா? ஆனால் எனக்கு ஏதாவது மீட் அந்த மாதிரி சாப்பிடணும் போல் இருக்குது. அதுவும் பச்சையா. அது மட்டும் இல்லாமல் பிளட்டு குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்றாங்களா. அப்போ ஜேகே பக்கத்தில் உட்காந்து என்னை பைட் பண்ணி என் பிளட்டை குடிச்சிக்கோ அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க? நான் என்ன வேம்பயரா? நான் ஒரு ஹியூமன். மென்டல் ஜேகே அப்படின்னு சொல்லி திட்டுறாரா. நான் உன்கிட்ட 3 விஷயம் சொல்ல போகிறேன். அதை கேட்டு ஷாக் ஆகாம இரு அப்படின்றாங்களா. என்ன அப்படி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன வேம்பயர்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நான் மட்டும் இல்லை நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. என்ன வளர்ற வேணும்னா இப்போ பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவர் கையை அப்படியே கிழிச்சு அப்படி காமிக்கிறாரா. வியலை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகே பக்கத்தில் வந்து பிளட்டை அப்படியே லிக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னால் ஏன் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை லிக் பண்ணுறாரா. பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணேன்? என்ன அறியாமலே உன் பிளட்டை நான் ஏன் குடித்தேன்? ஏன்னா நீ ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்னது நான் வேம்பயரா? விளாட்றியா அப்படின்றாங்க. சரி நீ வேம்பயர் இல்லைனா அப்புறம் ஏன் என் பிளட்டை குடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கண்ணாடியை போய் பார்க்குறாரா. அதில் பல்லு பெருசாக இருக்குது. இதை பார்த்தோன்னே பயந்துடுறாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் உனக்கு ஒரு 2 ஷாக்கான நியூஸ் இருக்குது அப்படின்றாங்க. என்ன? நீ ஒரு மாஸ்க் போட்டிருந்தல்ல. ஆமாம், அது ஒரு ஹண்டரோட சோல் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? அதுக்குள்ளே ஒரு வேம்பயர் ஹண்டரோட மாஸ்க் இருந்துச்சு. அதை நீ தெரியாமல் போட்ட, அதனால் என்ன கொல்ல வந்த அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற? ஆமாம் இதுதான் உண்மை. அதனால தான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் மந்திரவாதி குடும்பமா? சரி அதை விட அந்த மாஸ்க்கு வேம்பயர் ஹண்டரோட மாஸ்க்கு. நான் வேம்பயர் ஆனேன், அதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இன்னொரு நியூஸ், அதான் 3வது பெரிய நியூஸ் என்னன்னா நாங்கள் ஒரு வேம்பயர் ஃபேமிலி அப்படின்றாரா. வீக் அப்படியே ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது. இது உண்மையாலுமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? இதனால தான் நான் உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு கூட இந்த குட்டி பாப்பாவுக்கு பிளட் இல்லாமல் போச்சுல, அதுக்கு காரணமும் நான் தான். உனக்கு பிளட்டு வந்துச்சுல, அப்போ என் தம்பியை நான் வேகமாக கூட்டிகிட்டு போனதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்றாரா. ஓ, அப்போ நான் உண்மையாலுமே வேம்பயரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்குடா சிரிக்கிற? ஏன்னா நான் வேம்பயர்ஸுங்கிற ஒன்றை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நானே வேம்பயர் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாரா. அப்போது என்னால் வெளியெல்லாம் போக முடியாதா? என்னால் ரத்தத்தை மட்டும்தான் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறாரா. அதுக்கு நம்ம ஜேகே பொறுமையாயிரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நாங்கள் கிடையாது. எங்களாலேயும் வெளியே வர முடியும், பகல் நேரத்தில் வெளியே வர முடியும். அப்புறம் நீ உன்னோட அந்த பிளட் ஸ்மெல் இருக்குல்ல, அந்த பிளட்டை குடிக்கணும் அப்படின்னு உனக்கு தோணும்ல, அதை உன்னால் எப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அப்போ தான் நீ மாஸ்டர் டிகிரி பண்ணதா அர்த்தம் அப்படின்றாங்களா. அப்போ உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஆனால் உனக்காக என் அப்பா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ நீ 2 நாளுக்கு இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடியாது, நான் போகணும். என் ஃபேமிலியில் இருக்கவங்க என்னை தேடுவாங்க. இல்லை, நான் ஆல்ரெடி உன் ஃபேமிலிக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அம்மா நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டில் 2 டேஸ் தங்கிட்டேன், அப்படியே யூனிவர்சிட்டி போகலான்ட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் போய் அம்மாட்ட கேட்பாங்களேடா. இதோ உன் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணாங்க, நான் தான் சொன்னேன் அவன் என் வீட்டில் தான் இருக்கு, 2 டேஸ்க்கு நாங்கள் ட்ரிப் போகிறோம், ஸோ எங்கள் கூட வரான் அப்படின்னு
சொன்னேன். அப்புறம் இன்னும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் எப்படியோ சமாளிச்சிட்டேன் அப்படின்றாங்களா. ஜேகே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்களா. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்கு? ஏன்னா என்னால் இந்த உடம்பு வலியை தாங்க முடியல, ரொம்பவே பெயினாக இருக்குது அப்படின்றாங்களா. ஜேகேக்கு புரியுது. ஏன்னா நம்ம ஹியூமனாக இருந்து வேம்பயராக மாறினார்ல, அதனால தான். நான் ஒன்று சொல்லவா ஜேகே, நான் சின்ன வயசுலேருந்து வேம்பயர்ஸை பார்க்கணும், வேம்பயரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வேம்பயரை பிடிக்கணும்னா ஒரு வேம்பயர் ஹண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்னென்னமோ லூஸ்தனமாக பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ பாரு, நானே ஒரு வேம்பயர் ஆவேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கு நம்ம ஜேகே சாரி அப்படின்றாங்க. இல்லை, எதுக்கு சாரி கேட்குற? ஏன்னா உனக்கு என் உயிரை காப்பாற்றணும்னு ஆசை இருந்திருக்குல்ல, அதனால தானே இப்படி பண்ணேன், இல்லைனா இந்த இடத்துல நான் செத்து போயிருப்பேன்ல அப்படின்றாங்களா. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கா. நீ ஃபீல் பண்ணாத ஜேகே அப்படின்றாரு. நான் ஃபீல் பண்ணல, ஆனால் இருந்தாலும் உன்னை வேம்பயராக மாற்றிட்டல, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல ஜேகே, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வேம்பயராக மாறினால தானே நீ என் கூட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க. இல்லைனா நான் ஒரு ஹியூமன் சொல்லிட்டு என்னை நீ இன்னுமே வெறுத்துட்ருப்பல்ல. இப்போ நீ என் கூட பேசி சிரிக்கிறல்ல, எனக்கு அந்த சந்தோஷம் போதும். எனக்காக ஒரே ஒரு டைம் மாஸ்க்கு கழட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே மாஸ்க்கு கழட்டுறாங்களா. உன்னோட இந்த கண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். உன்னை கண்ட நாள் முதல் என் தூக்கம் போனது, தூங்கினாலும் முன்முகம் என்னென்று சொல்வது, எனது தோளில் தலை சாய்த்து நெருங்கி நீ வாழ வேண்டும், பிரிந்து நீயும் நடக்கும்போது என் இதயம் காயம் படும், விழிகள் பார்த்து வீரர்கள் கோர்த்து மடியில் நான் தூங்க வேண்டும், உந்தன் அன்பில் கரையும் போது உதட்டில் பூ பூத்திடும், உலகமே மறக்கிறேன் சிறகில்லை, பறக்கிறேன் மழையில்லை நனைகிறேன். தென் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஜேகே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? என்னை பிடிக்காத மாதிரில போவ? ஆமாம் போவேன், ஆனால் எனக்கு இப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வேம்பயர் ஆச்சே. அப்போ நான் ஹியூமனாக இருந்தால் நீ என்னை கண்டுக்க கூட மாட்டியா? ஆமாம், நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு ஹியூமன்ஸ்னால் பிடிக்காது. ஏன்னா எந்த ஒரு ஹியூமன்ஸ்க்குமே எங்கள் ஃபீலிங்ஸ் தெரியாது. நாங்கள் அவங்கள பைட் பண்ணக்கூடாது, அவங்க ப்ளட்டு குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டம் தெரியுமா படுவோம். ஆனால் ஹியூமன்ஸ் நார்மலாக அவங்க எங்களை வேம்பயர் அது இதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீ கூட என்னை புரிஞ்சுக்காம ஒரு வேம்பயர் ஹண்டர் ஆகி என்னை கொல்லணும்னு தானே நினச்ச அப்படின்றாங்களா. வீக்கு ஆமாம் அப்படின்னு தோணுது. சரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்களா. இல்லை பரவாயில்ல, நீ தான் இப்போ வேம்பயர் ஆகிட்டியே, ஸோ இதனால தான் எனக்கு ஹியூமன்ஸ்னால் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஓ, நீங்கள் மட்டும் எப்படி இருந்தீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேம்பயர்ஸ்னால் மனுஷங்களோட ப்ளட்டை குடிப்பாங்க, அதுக்கு தான் வருவாங்க, இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த விஷயமுமே எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி நாங்கள் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் யாருமே உங்களை இப்படி வெறுக்க மாட்டோம்ல அப்படின்றாங்களா. தெரிஞ்சால் மட்டும் எங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஏன் இப்படி பேசுகிற? நானும் ஒரு வேம்பயர் தானே, என்ன எப்படி மற்ற ஹியூமன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க, யோசிச்சு பாரு அப்படின்றாரா. உன்னை வேம்பயர் ஆக்கி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரா. அதுக்கு கோவப்பட்டு நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, உன் இடத்துல வேறு யாராவது இருந்தால் என்னை கொன்றுப்பாங்க, ஆனால் நீங்களும் தான் என்னை காப்பாற்றின. உன்னை மாதிரி ஒரு வேம்பயர் எனக்கு கிடச்சிருக்கான்னு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நீ வேம்பயர் ஆனாலும் நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சல. இதே மற்ற வேம்பயராக இருந்தால் கொன்னுட்டு ப்ளட்டை எடுத்துகிட்டு அந்த இது தானே மாஸ்க் அப்படி அடைச்சிருக்கலாம், ஆனால் நீ அப்படி பண்ணலல்ல அப்படின்றாரா. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்றாரா. ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலையே அப்படின்றாரு. ஏன்னா நீ ஹியூமன் பாதி வேம்பயர் பாதி அப்படின்றாங்களா. எப்படி சொல்லலாம்? நான் ஹியூமன் பாதி கிடையாது, வேம்பயர் பாதியும் கிடையாது, நான் வேம்பயர் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லை நேற்று தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு வேம்பயரை பிடிச்சி அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி திடீர்னு வேம்பயர் மேலே பாசம் வந்துச்சான்? எனக்கு வேம்பயர் மேலே பாசம் வந்ததுக்கு காரணமே நீ தானே அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், நீ ஒரு வேம்பயராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தானே நினைக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தானே இருக்கேன், ஸோ என்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால தான் நான் யூனிவர்சிட்டி போகாமல் உன் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்றாரு. உன் அப்பாவுக்கு இது தெரியுமா? உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்றைக்கி ஒரு குட்டி பையனை பற்றி, அந்த பையன் என் தம்பி தான், அவன் வேம்பயர் தான், அவன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு உன்னை பைட் பண்ணணும்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போதே கரெக்டாக அந்த குட்டி பையன் வராங்களா. வியன்னா எழுந்து
வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஏன் இப்போ உங்கள் பக்கத்தில் வந்தா அந்த ஹியூமன் ஸ்மெல்லே அடிக்கலை அப்படின்றாரு. ஏன்னா நம்ம உன் அண்ணன் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்றாங்களா. எனக்கும் என் அண்ணன் மாதிரி ஆகணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியல. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, இந்த வேம்பையரை மற்ற ஹியூமன்ஸோட பிளட்டை ஸ்மெல் பண்ணாமல் இருக்கணும், அவங்க பக்கத்தில் போகாமல் இருக்கணும்னு. ஆனால் என்னால் முடியல. எனக்கு என் அண்ணன் மாதிரி ஆகணும், அதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறாங்களா. அந்த குட்டி பையனை பார்த்து, கண்டிப்பாக நீயும் நானும் உன் அண்ணன் மாதிரி ஆகும், அதுக்காக நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம் ஓகேவா அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் உண்மையாலுமே வேம்பையராக மாறிட்டீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஹக் பண்ணுறாங்க. எனக்கு 2 ஃபேமிலி இருக்குது, ஒன்று வேம்பையர் ஃபேமிலி, இன்னொன்று ஹியூமன் ஃபேமிலி. நான் எப்படி 2 ஃபேமிலியும் சமாளிக்க போகிறேன்னு தெரில அப்படின்றாங்க. உன்னால் முடியலன்னா விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அது மட்டும் நடக்கவே நடக்காது, ஏன்னா எனக்கு நீயும் முக்கியம், என் பேரண்ட்ஸும் முக்கியம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஏ குட்டி பையா, உன்னை அப்பா கூப்பிட்டுட்டாரு பாரு அப்படின்றாங்களா. இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்களா. அப்போ நம்ம ஜேகே கையில் லைட்டாக பிளட்டு வருது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைட் பண்ணியிருப்பார்ல. இந்த டைம் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல ஜேகே, ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் தானே இருக்கேன், எனக்கு பிளட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஜேகேயோட லிப்பில் பைட் பண்ணுறாங்களா. ஜேகே எனக்கு வலிக்குது அப்படின்றாங்களா. பரவாயில்ல, எனக்கு நீ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி நம்ம ஜேகேயோட பிளட்டை குடிக்கிறாங்களா. நான் வேம்பையர், நீ என் பிளட்டை குடிக்கக்கூடாது, அப்போ இன்னுமே வேம்பையர் ஆயிடுவேன் அப்படின்றாங்களா. அப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம டேக் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் அவங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.